வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு முக்கிய அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் ரூபாய் 4000 வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அது எப்பயிலிருந்து எந்த தருணத்தில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம ரொம்ப கிளியராக வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா கோடைக்கால சிறப்பு நிதியாக ஆண்டுதோறும் வந்து மகளிருக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 3 மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகையோட சேர்த்து கோடைக்கால நிதியையும் இணைத்து கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அட்வான்ஸா தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸா 3 மாதத்துடைய 1000 ரூபாய் தொகையையும் அதோட சேர்த்து 2000 ரூபாய் வந்து கோடைக்கால நிதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நமக்கு வந்து 5000 ரூபாய்ங்கிறது இப்போ அக்கௌண்ட்ல வந்து நிறைய நபர்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணாங்க. ஸோ இதை தொடர்ந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலையில அடுத்த ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த கோடைக்கால சிறப்பு நிதி இருக்கு இல்லையா, இது வந்து இந்த 2000 ரூபாய் இருக்குல்ல, இந்த 2000 ரூபாயும் பிளஸ் வந்து அவங்க மகளிர் உரிமை தொகைக்கு கொடுக்கக்கூடிய இந்த 2000 ரூபாயும் மொத்தமாக சேர்த்து மாதம் மட்டும், அதாவது மே மாதம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் வந்து மகளிரின் வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தேர்தல் வாக்குறுதியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்ல வந்த விஷயம். வேற ஏதாவது அப்டேட் வந்தால் நான் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி.